வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முன்கூட்டியே சம்பவம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவை பார்த்து தாங்க கத்துக்கணும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மாத்தி சொல்லிட்டு நம்ம மல்லியை பார்த்து தான் கத்துக்கணும். ஏன் எதனால எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, கியூட்டா அழகா ஒரு வேலையை செஞ்சு முடிச்சாங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு முதலிரவு நடந்து முடிஞ்ச கையோட 2 வாரம் ஆயிடுச்சுங்க. உடனே பாக்கணுமே, திடீர்னு நம்ம மல்லி அப்படியே சும்மா ஒரு பக்கம் மயக்க வருதுன்றாங்க, ஒரு பக்கம் வந்து எடுக்கிறாங்க. என்ன அறிகுறியா இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிந்திக்க தோணுது மூளை பாஸ்டா. என்ன விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாரு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மிஸ்டர் விஜய், கங்க்ராச்சுலேஷன், நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன ஒரு ஆனந்தமான விஷயம். ஆனா இந்த இடத்துலதான் ஆபத்து இனிமே ஆரம்பிக்க போகுது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஆபத்து மேல ஆபத்து 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 வரப்போகுதுங்க. எப்படா வாய்ப்பு இருக்கு, எப்படி ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்களா? அதுக்கான ஆரம்பம் இப்பதான் ஆரம்பம் ஆயிருக்குங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன், ரஞ்சிதம், ராஜேஸ்வரி, நிஷா இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, இவங்களை எப்படியாவது சூனியம் பண்ணி ஒரே அடியா போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. நாங்களாம் பிளான் பண்ணாவே கைமாதான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நீதான்பா காப்பாற்றணும், உங்க கருத்தரை ஏதோ ஒண்ணு பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் கேட்டு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காரு, அவரு வந்து இவனுக்கெல்லாம் குழந்தை கேக்குதா, குழந்தை இதுக்கு மேல வாழ்க்கையில இவனுக்கு குழந்தை இல்லாத மாதிரி பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு இருக்காரு. என்னப்பா சவாலெல்லாம் வர்ற, பயமா இருக்கு எனக்கு வேற, சவால்ல நீ ஜெயிச்சிட்டேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கு. என்னங்க பண்றது, பயன்றது சாதாரணமா வர்றது இல்லைங்க. பயத்தை உருவாக்கி அந்த பயத்தால அடிப்பாங்க. அதுதான் இங்க நடந்துன்னு இருக்கு. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாமே அந்த கடவுள் விட்ட வழிதான். கடவுளோட அனுதவியால எல்லாமே நல்லபடியா நடந்துடும் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எதுவும் நடக்க போறதில்ல. இனிமே நடக்காது. சரி, போனதெல்லாம் போயிருச்சு. இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி ஒன்னும் நடக்க போறதில்ல. ஆனா நம்ம மல்லி எப்படி உஷாரா இருக்கணுமோ அந்த மாதிரி கேர்ஃபுல்லா அவங்க இருந்துதான் ஆகணும். வேற ஆப்ஷன் அவங்களுக்கு இல்ல. இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் சொல்லிவிட்டால ராஜேஸ்வரி இருந்து அவங்க எப்படி சந்தோஷமா இருக்கலாம் வாழ்க்கையில, அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது, அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கங்கணம் கட்டுன்னு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. எதுக்கு ராஜேஸ்வரி இந்த வேலை, மானகட்ட வேலை, தேவையில்லாம அடுத்த வாழ்க்கையை நாசனம் படுத்தி அதெல்லாம் நம்ம குளிர்காயமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்டா, டே நான் அப்படிதான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா இருப்பேன், அது என்னோட இஷ்டம், அதை கேட்கறதுக்கு நீங்க யாருடா அப்படின்ற மாதிரி திமிர அகங்காரமா கொழுப்பா ஆணவமா பேசின்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. இப்படியே நீ ஆடுனா லாஸ்ட்ல நீ ஒண்ணுமே இல்லாம அம்மா தாயே இப்பயே நீ போக தான் போற, உன் வாழ்க்கை தலைகீழ மாறதான் போது, அதுக்கு முழுக்க காரணமா நம்ம விஜய் தான் இருக்க போறாரு அப்படின்ற விஷயத்த நம்ம ஆணித்தனமா ஒரு பக்கம் அடிச்சு சொல்லிதாங்க ஆகணும். அடிச்சு சொன்னா மட்டும்தான் இந்த இடத்துல புரியும்னா அதுக்கான அடியை நாங்க கண்டிப்பா கொடுத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் ஆனஸ்டா இருக்காரு. அதே சமயத்துல மறுபக்கம் அன்னபூர்ணி சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துன்னு இருக்காங்க. என்னோட மக அதாவது மல்லி குழந்தை பெற்றுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வெண்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போய் ஸ்வீட் தராங்க. எனக்கு தம்பி பாப்பா வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் வா பரவாயில்லையே, சந்தோஷமான விஷயம் தான். குடும்பமே ஒரு பக்கம் மகிழ்ச்சியா போயிருக்கு. ஆனா இதை கெடுக்கணும், டாக்டர் கிட்ட போய் பணத்தை கூட்டு மறுபக்கம் டாக்டரா வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டெவலப் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால முற்றிலும் நம்ம இதெல்லாம் தவிர்த்தி ஆகணும். இவங்க டெவலப் பண்றதுனால என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். ஆனா எல்லாரும் ஒரு பக்கம் ஒரே சமயத்துல அடிச்சு ஓட விட்டோம்னா ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க. ஆனா இது முற்றிலும் நம்ம விஜய் இருக்காருல அவரோட சதி திட்டம் தாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா யார் இதுல எல்லாம் கலந்துக்கிறாங்க, யார் பண்றாங்களோ ஒருத்தர இல்லாம அப்படியே சும்மா தோலை உரிச்சு ஓட போறேன். அது மட்டும் இல்லாம அவங்களை திரும்ப கேஸ் போட்டு அவங்க ஜெயில தள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காரு. இந்த மாதிரி என் குடும்பத்துக்கு ஆபத்து இருக்கு, எதிரி இல்லால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஆல்ரெடி போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்காங்க. யார் மேலன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி, ரஞ்சிதம், நிஷா, கதிரேசன் லைனா 1 by 1 ஒரு பக்கம் கேஸ்ல கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இனிமே எதனா ஒரு பிரச்சனை, சின்ன குண்டூசி எங்க மேல இப்படின்னு பட்டா நாங்க கத்தனால போலீஸ் உங்க வீட்டு முன்னாடி ஓயின்னு வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, என்னடா விஜய் இது நீயே வண்டியில போற மாதிரி எங்கன்னா ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அதுக்கும் நாங்க தான் பொறுப்பா, அதையும் நீங்க தான் நடத்துவீங்க, அது தற்செயலா எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் முற்றிலும் உங்களோட பிளானா தான் இருக்கும். உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. அதிர்ச்சி மேல அதிர்ச்சி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இந்த அதிர்ச்சி ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகிற மாதிரி இருந்தாலும் அதே சமயத்துல எல்லாத்தையும் அசால்ட்டா மாதிரி அசால்ட்டா கழிச்சு விட்டு போயிருவாரு நம்ம விஜய். அது மட்டும் இல்லாம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து போயிட்டு ராஜேஸ்வரி, ரஞ்சிதங்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இனிமே உங்க குடும்ப விஷயத்தில் தலையிட மாட்டோம், உங்க குடும்ப விஷயத்துல வர மாட்டோம், சொத்து திரும்பி கேட்க மாட்டோம், உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கோங்க, எங்களுக்கான புதிய வாழ்க்கையை நாங்க ஆரம்பிச்சு எங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுன்னு இருக்கோம். ஆனா நீங்க குட்டியா கொடுக்கணும், அதுல வந்து மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்க உங்களோட குரோத்தை பார்த்து போயிட்டே இருங்க. உங்களோட
வளைச்சே நாங்க என்னைக்கும் தடுத்து நிறுத்த மாட்டோம். அதே போல எங்களோட வாழ்க்கையில நீங்க என்னைக்கும் குறுக்க வந்து எங்களோட வாழ்க்கையை நாசனம் பண்ண நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா கியூட்டா எடுத்து சொல்றாங்க. இதெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் நீ எப்படிமா சொல்லலாம், அதெல்லாம் எங்களால ஒத்துக்க முடியாது, நாங்க இப்படிதான் பண்ணுவோம், இதுதான் பண்ணுவோம், இப்படிதான் பண்ணுவோம், நாங்கள யாரும் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆணவத்தோட ஆடினு இருக்காங்க. என்னதான் ஆணவத்தோட ஆடினாலும் எல்லாமே ஒரு லிமிட் தான். அந்த லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அடுத்து நாம என்ன பண்ணோமோ நம்ம வேலையை நம்ம ஆரம்பிச்சு தான் ஆகணும். அதுக்கான வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.